ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிவிகே சவின். ஃபஸ்ட்டு இந்த டிவிகே சவின் சேனல் வந்து ஃபஸ்ட்டு லைவ் ஆகுது. நீங்கள் டிவிகே தொடங்கலாம் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தலைவரோட அப்டேட் வந்து இனி வந்து லென்த் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஷார்ட் வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த் வீடியோவில் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முழுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ள போயிடுவோம். என்ன தலைவரை பற்றி பேச போகிறோமோ, என்ன நாட்டு நடப்பு நடந்திருக்கோம் அதை பற்றி மட்டும் அடுத்த வீடியோவில் கரெக்டாக எடுத்த உள்ளே போயிடுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, உள்ளே போவோம். அதை பற்றி வீழ்த்ததுக்காண்டி திமுக ஒரு துருப்புச்சு விட்ட பழைய ஆயுதத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த துருப்பிச்சு ஆயுதம் என்ன பண்ணு இந்த வீட்டில் தீட்டில் பார்ப்போம். விஜயகாந்த் எதிராக திமுக ஆதரவாக நடிகர் வடிவேலு பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சினிமாவில் இருந்து தூக்கி எறியப்பட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சினிமாவுக்கு வந்தாரு. இவருக்காண்டி காமெடியா பேசினா ஓட்டுகள் குமியும் என்று திமுக ரொம்பவே நம்பினாங்க. ஆனா அந்த தேர்தல தான் திமுக படுதோல்வி அடைஞ்சாங்க. விஜயகாந்துக்கு எதிராக வடிவேல காலத்துல இறக்குனாங்க. விஜயகாந்த் குடியாரு திமுக மேடையில வடிவேலு ரொம்பவும் விஜயகாந்த் தலைவருடைய பேசினாரு. திமுகவோட உண்மையான எதிரி ஜெயலலிதா விமர்சனம் பண்ணி பேசினா தங்குவாரு கிழிஞ்சிரும் என்று விஜயகாந்த் மட்டும் டார்கெட் பண்ணி மறுபடியும் பேசினாரு. ஆனா இதெல்லாம் பெருசு கண்டுக்கிடாம விஜயகாந்த் எல்லாத்தையும் கடந்து போனாரு. அது மட்டும் இல்லாம எதுவுமே மனசுல வைக்காம வடிவேலு மறுபடியும் நல்லபடியா படங்கள் நடிக்கணும்னு விஜயகாந்த் சொன்னாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தளபதி தாக்கி தான் இப்ப பேசியிருக்காரு. மறுபடியும் திமுக உள்ள கொண்டு வந்து நேற்று சென்னையில நடந்த திமுக நிகழ்ச்சி மேடையில பல வருஷங்களுக்கு அப்புறம் முதல் முறையாக பேசியிருக்காரு. திமுக 2026 மறுபடியும் ஆட்சி அமைக்கும், அதுவும் 200 வெல்லும் என்று சொல்லியிருக்காரு. பட் முதல்னால தளபதியை பத்தி நேரடியாக கூடுதல் விமர்சிக்கல. ஆனா போற போக்குல தளபதி டார்கெட் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் திமுக உள்ள வந்து வடிவேல கொண்டிருக்காங்கன்னு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜயகாந்த் சார் பண்ண மாதிரி தளபதி விஜய் பண்ணணும்னு நான் நினைச்சாருன்னா சும்மாவே விட மாட்டோம். அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பசங்க பத்தி நல்லாவே தெரியும். சீமானோட கட்சியை 4 மாசத்துல போஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ சீமானுக்கு இந்த நிலைமைனா வடிவேலு தளபதியை பத்தி ஒரு மேடையில பேசினா கூட அவர் மறுபடியும் மைக்க பிடிச்சு பேசாத அளவுக்கு நம்ம பசங்க சோசியல் மீடியா வச்சு செஞ்சிருவாங்க. சோ இது எல்லாமே தெரிஞ்சு இப்படிதான் பேசுனாங்கன்னு நினைச்சாருன்னா இதை நம்ம பையங்க செய்யறதுனால இது தளபதியால கூட காப்பாற்ற முடியாது. தளபதி கூட பாவம் விட்டுருங்க சொன்னா கூட நம்ம பையங்க அதை கேட்க மாட்டாங்க. சோ வடிவேலு மறுபடியும் நம்ம திமுக கூட பிரச்சாரத்துல அவர் பேசலாமா வேண்டாமான்னு மேக்சிமம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி வீடியோ மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் வீடியோ பேசுறதுனால கொஞ்சம் நவரஸ் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட்லயும் மென்ஷன் பண்ணுங்க. நான் நல்லா பேசிக்கணும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாம பேசுங்க. நான் போக வீடியோல நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.